அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் 1400 வருடங்களை கடந்து விட்டது. இன்னும் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாம் இன்னும் சென்று சேரவில்லை. உதாரணத்திற்கு இறந்தவர்கள் ஒரு மாதத்தை குறிப்பிட்டு, ஒரு தாய் இறந்துவிட்டால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை பற்றி கேட்டால், அம்மாதத்தில் ஒரு முட்டையும் 1 கிலோ அரிசியும் கொடுத்துவிட்டு என்னுடைய கடமை முடிந்து விட்டதாக சொல்லுகின்றார்கள். இன்னும் இந்த காலம் எவ்வளவோ வளர்ச்சி அடைந்து விட்டது. இஸ்லாம் இன்னும் நகர்தல் இன்னும் மிகவும் ஸ்லோவாக தான் இருக்கிறது. நகர்தலில் மிகவும் பின்தங்கி இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டு உள்ளேன். அதற்கு என்ன காரணம் என்பதை தாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் பல்வேறு மனிதர்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு மார்க்கம். ஆனாலும் கூட இஸ்லாமிய கருத்து, இஸ்லாமிய சித்தாந்தங்கள், கொள்கை, கோட்பாடுகள் முஸ்லீம்கள் அனைவர்களிடத்திலையும் இன்னும் போய் சேரலை. முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட சேராமல் இருக்கிறது தனி, முஸ்லீம்கள்கிட்ட கூட இன்னும் முறையாக போய் சேராமல் இருக்கிறது. முஸ்லீம்கள் இன்றைக்கும் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றாமல், முன்னோர்களும் மூதாதையர்களும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதை சொல்கிறார்களோ அதைத்தான் மார்க்கமாக பின்பற்றி நடக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை பின்பற்றாமல் தங்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், அக்கம் பக்கத்தை சார்ந்தவர்கள், ஆலிம்கள் அவர்கள் சொல்கின்ற அந்த கருத்தை தான் பின்பற்றுகிறார்கள். மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றலை. ஏன் முஸ்லிம்கள்கிட்ட கூட இந்த மார்க்கம் முழுமையாக ஏன் செல்லலை என்பதைத்தான் சகோதரர் அவங்க கேட்குறாங்க. பொதுவாக நபியுடைய காலகட்டத்தில் கூட இந்த இஸ்லாமிய மார்க்கம் எல்லா மக்களிடத்திலையும் சென்று விட்டது என்று சொல்ல இயலாது. இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லாரும் பின்பற்றுகிறார்கள் என்றும் சொல்ல முடியாது. நபியுடைய காலகட்டத்திலையும் அப்படித்தான். நபி அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. அவர்களுடைய கருத்து ஓரளவுக்கு அன்றைக்கு மக்களை சென்றடைந்தது. உலகம் முழுவதும் நபியுடைய காலகட்டத்திலேயே சென்றடைந்ததா என்றால் இல்லை, அந்த அளவுக்குலாம் சென்றடையலை. அவங்க இருக்கக்கூடிய பகுதி அல்லது அண்டை நாடுகள், பக்கத்து இருக்கக்கூடிய நாடுகள், அந்த அளவுக்கு தான் போச்சு. நபியுடைய காலகட்டத்திலேயே அதுதான் நிலை. அதே நேரத்தில் செல்லவே இல்லை என்று, எங்கேயும் செல்லவே இல்லை என்று சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அந்த பகுதியில் இந்த மார்க்கம் சென்று சேர்ந்துதான் இருக்கிறது. அதே மாதிரிதான் இப்பமும் இந்த மார்க்கம் முஸ்லிம்களிடத்தில் இருக்குது. ஆனால் முழுமையாக சேரலை அப்படின்னு சொல்ல முடியாது. முழுமையாக இந்த மார்க்கத்தை முஸ்லிம்கள் பின்பற்றலை என்றுதான் சொல்லணும். எந்த முஸ்லீமை நீங்க பாருங்க, ஏன்பா நீ முஸ்லீமா இருக்கிற, உன் கொள்கை என்ன அப்படின்னு நீங்க கேளுங்க, அல்லாஹ் தான் என் கடவுளே அப்படிம்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட மார்க்கம் போய் சேரலையா? உன் வேதம் எதுன்னு கேளுங்க, குர்ஆன் தான் வேதம் அப்படிம்பாங்க. முஹம்மது நபி யாருன்னு கேளுங்க, அவங்க அல்லாஹ்வுடைய தூதரு, மௌலூதுனா ஓதணும்ல அப்படிம்பான். இதெல்லாம் முஸ்லிம்கள் அவங்கள்ட்ட இஸ்லாம் இருக்கிறது, உண்மையான இஸ்லாம் வரல. முஸ்லிம்கள் என்ற அந்த அடிப்படையான சில கொள்கைகள் இருந்தாலும், மேலோட்டமான சில செய்திகள் அவங்கள்ட்ட இருந்தாலும், முஸ்லிம்கள்ட்ட எதை பின்பற்றணும், எதை பின்பற்றக்கூடாது, இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரங்கள் என்ன, எதை பின்பற்றினால் மறுமையில சொர்க்கம் போவோம், எதை பின்பற்றினால் மறுமையில நரகத்துக்கு போவோம் என்ற இந்த விழிப்புணர்வு எல்லா முஸ்லிம்கள்ட்டையும் போகல. அது யதார்த்தமான உண்மை. ஏன் போகல? அதற்கு காரணம் அல்லாஹ் காரணம் இல்லை, இறை தூதரும் காரணம் கிடையாது. நம்மை போன்றவர்கள் பிரச்சாரம் இன்னும் முழுமையாக பண்ணலன்னு அர்த்தம். இப்ப இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம்ல, இவ்வளவு பேர் வந்தாலும் ஓரளவுக்கு இஸ்லாத்தை புரிந்தவர்கள் இருக்கிறோம். குர்ஆனைத்தான் பின்பற்றணும், நபி வழியைத்தான் பின்பற்றணும், முன்னோர்களை, மூதாதையர்களை, மார்க்க பேரால் சொல்லப்பட்ட கருத்துக்களை அது எல்லாம் பின்பற்றவே கூடாது. குர்ஆன் ஹதீஸ் தான் இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரமும் ஓரளவுக்கு வழங்கி இருக்கிறோம். விளங்கிய இந்த கருத்தை நாம எத்தனை பேர்கிட்ட எடுத்து சொல்லிட்டோம்? நம்ம குடும்பத்தில் கூட முறையா சொல்லியிருக்க மாட்டோம், நம்முடைய அண்ணன் தம்பிகள்கிட்ட முறையா கொண்டு போய் சேர்த்திருக்க மாட்டோம், நம்முடைய நண்பர்கள்ட்ட முறையா சேர்த்திருக்க மாட்டோம். பல்வேறு மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்ப்பதில் நாமளும் இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறோம். தாவா பணிகள்ல ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். அது ஒரு காரணம் தானே. இவ்வளவு மக்களும் பிரச்சாரம் பண்ணி இருந்தோம் என்றால் எவ்வளவு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கோம். ஆனா எல்லாரும் அதை பிரச்சாரம் பண்றது இல்லை. 4 பேர் பண்ணுவோம்,
4 பேர் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு ஒதுங்கி இருப்போம். இதுதானே இதுக்கு அடிப்படை. எல்லாரும் பண்ணி இருந்தான்னு வைங்களேன், ஓரளவிற்கு அந்த மக்கள்கிட்ட இந்த செய்தி போய் சேரத்தானே செய்யும். ஆனால் நம்ம முழுமையாக பண்றது இல்லை, எல்லோரும் சேர்ந்து பண்ணுவதில்லை. எல்லா மக்கள்கிட்டையும் இதை கொண்டு சேர்ப்பதில் ஒரு சுணக்கம் இருக்கிறது, அல்லது தயக்கம் இருக்கிறது, அல்லது கொண்டு சேர்க்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. அதனால தான் நிறைய பேர்கள்ட்ட முஸ்லிம்களாக இருந்தாலும் கூட இந்த தூய இஸ்லாம் போய் சேரல. இது ஒரு யதார்த்தம். அடுத்து இன்னொரு கோணத்திலே நீங்க இந்த கேள்விக்கு பதில பார்க்கணும். நாம ஓரளவுக்கு சில பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தும் இருப்போம், ஆனால் அவங்க பின்பற்ற மாட்டாங்க. பின்பற்றவில்லை என்பதற்காக வேண்டி இந்த உண்மையான இஸ்லாம், இந்த சரியான போதனை என்பது அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கலன்னு சொல்லிடவும் கூடாது. எத்தனை பேர்கிட்ட இன்னைக்கு சொல்றோம், தர்காவில் போய் தர்கா வழிபாடு கூடாதுன்னு சொல்றோம், ஆனா கேட்கவா செய்யறாங்க? பின்பற்றல தானே. நிறைய ஆட்கள்கிட்ட மதுஹபு கூடாதுன்னு பேசி இருக்கிறோம், விவாதமே பண்ணி இருக்கிறோமே, மதுஹபு கூடுமா கூடாதான்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்கள்ட்ட விவாதம் பண்ணி தான் இருக்கிறோம். அவங்க என்ன திரும்பி வந்துட்டாங்களா? இல்ல மதுஹபு அதுதான் வேணும் அப்படின்னு பிடிவாதமா இன்னைக்கும் இருக்கத்தானே செய்யறாங்க. வரதட்சணை கூடாது என்று தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணத்தான் செய்யறோம், கேட்கத்தான் செய்யறாங்க. தப்பு தான், வேற என்ன செய்ய, வரதட்சணை வாங்குறோம், சீர் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல மார்க்கத்துக்கு முரணான காரியத்தில் இன்னைக்கு ஈடுபடத்தான் செய்யறாங்க. அப்ப பிரச்சாரமே போகலன்னு அர்த்தம் இல்லை. ஒரு சாராருக்கு போகாமலும் இருக்கிறது, சில சாராருக்கு நம்முடைய கருத்து, நம்முடைய எண்ணிக்கையின் தக்கவாறு நம்ம சொல்றோமே அந்த கருத்தும் போய் சேர்ந்து இருக்கிறது. ஆனால் நிறைய பேர் பின்பற்றாமலும் இருக்கிறாங்க. பின்பற்றலை என்பதை வைத்துக்கொண்டு நம்முடைய கருத்தெல்லாம் போகல அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கும் நீங்க நிறைய இடங்களில் நம்மளை அடிக்கிறாங்கல்ல. எதுக்கு அடிக்கிறாங்க? நாம போய் தாவா பண்றோம், குர்ஆனையும் சுன்னாவையும் மட்டும் பின்பற்று அப்படிங்கிறோம், மனிதனுடைய கருத்தை பின்பற்றாத அப்படிங்கிறோம், நீ ஊருக்குள்ளேயே வராத, உனக்கு இங்க இடம் இல்லை சொன்னாங்களா இல்லையா? மெகாஃபோன் பிரச்சாரம் பண்ணாத, உனக்கு இங்க அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? ஏன் அவங்களுக்கு நம்முடைய கருத்து போய் சேரலையா? சேர்ந்துதான் இருக்குது. சேர்ந்ததுனால தான் நம்மளை கடுமையாக எதிர்க்கிறார்கள். அப்ப அதனால ஒரு சில சாராருக்கு சேரவில்லை என்பது உண்மை. அதற்கு காரணம் நம்ம இன்னும் பிரச்சார களத்தில் வீரியமாக செயல்படணும், ஒவ்வொரு ஆளும் பிரச்சாரத்தை செய்யணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, நம்ம சக்திக்கு உட்பட்டு சில சகோதரர்கள் பிரச்சார களத்தில் ஈடுபட்டாலும் அதை கேட்பதற்கு அவங்க தயாரா இல்லை, காது கொடுத்து கேட்பதற்கு கூட தயாரா இல்லை. உன் கருத்து உன்னோடி வச்சுக்க, நீ சொன்னதெல்லாம் நான் பின்பற்ற மாட்டேன், குர்ஆன் ஹதீஸையெல்லாம் நான் பின்பற்ற முடியாது, எங்களுடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் எதை சொன்னார்களோ அதைத்தான் பின்பற்றுவோம், எங்களுடைய ஊர் ஜமாத்து எதை சொல்லி காட்டி இருக்கிறதோ அதைத்தான் பின்பற்றுவோம் என்ற கோணத்திலையும் அவங்க இருக்கிறாங்க. கருத்து போய் சேர்ந்தாலும் நீங்க சொல்லக்கூடிய குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற மாட்டோம் என்று வீம்பு பண்ணக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதனால சில நேரங்களில் நம்முடைய தாவா பணிகளை வீரியப்படுத்த வேண்டிய நிலையிலும் இருக்கிறது. சில நேரங்களில் இறைவன் வழிகாட்டக்கூடிய கோணத்திலையும் நம்ம சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் வழிகாட்டினா தானே எல்லாத்துக்கும் நேர்வழி காட்டும், நேர்வழி கிடைக்கும். எத்தனை நபிமார்கள் பிரச்சாரம் பண்ணாங்க, எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா? அபூஜஹலுக்கு ரசூலுல்லாஹ் எவ்வளோ பிரச்சாரம் பண்ணாங்க, உத்பாவுக்கு எவ்வளோ பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன் நபி அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிபுக்கு நபி அவர்கள் நேரடியாக பிரச்சாரம் பண்ணலையா? அவர் என்ன தெரிஞ்சுட்டா செய்யறாரு? நபி அவர்களே நேரடியாகத்தான் போய் சொன்னாங்க, அவங்க கேட்கல. நபி அவர்களுக்கே கடுமையான வருத்தமாக தான் இருந்தது. அல்லாஹ்வே அந்த வருத்தத்தை போக்கக்கூடிய விதமாக ஆயத்தை இறக்குனான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்க பிரியப்பட்ட நீங்க விரும்பிய ஆட்களுக்கெல்லாம் உங்களால நேர வழி காட்ட முடியாது. என்ன செய்ய முடியும்? உங்களுடைய பெரிய தந்தையா இருக்கலாம், உங்களை வளர்த்தவரா இருக்கலாம், நீங்க அவர் நேர்வழிக்கு வரணும், அவர் சொர்க்கத்து போகணும் என்று நீங்க ஆசைப்படுவது அது கூட உண்மையாக இருக்கலாம். ஆனா நேர்வழி நான் தானே காட்டுவேன் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லத்தானே செய்கிறான். அப்ப அதனால நபி அவர்கள் செய்த பிரச்சாரத்தினால் கூட சில பேர் இஸ்லாத்துக்கு வராம தான் இருந்தாங்க. அதனால இஸ்லாம் போய் சேரலன்னு சொல்ல முடியாது. போய் சேர்ந்துச்சு, அவங்க பின்பற்றல, அல்லாஹ் நேர்வழி காட்டல என்பதையும் நாம கூடுதல் ஒரு தகவலாக புரிந்து கொள்ளணும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.